Hi everyone, நான் உங்கள் ஜியா. வெல்கம் பேக் டு மை சேனல் ZIAUNCUT. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கேட்ஜெட்டு அன்பாக்சிங் வீடியோங்க. ஆமாங்க, அது மட்டும் இல்லை, இது என்னோட லைஃப் டைம்லேயே நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி வந்து வாங்கின பொருள் கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி 2013 வந்து நான் FZ பைக் வாங்கினேன். ஸோ அப்போதைக்கு அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 85,000. ஆனால் இந்த கேட்ஜெட்டு அதோட அதிகம். ஆனால் பைக் வந்து எங்கள் டேட் வந்து வாங்கி கொடுத்தாப்புல. இது வந்து நம்மளோட ஓன் ஏர்னிங்ஸில் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஐயோ ஐயோ, அது என்ன பொருள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இந்த பொருளை வந்து எதனால் வாங்கினேன், இது வந்து ஒரு ஜஸ்ட் ஆக்சிடென்ட் கூட சொல்லலாம். என்னடா ஆக்சிடெண்ட்டில் இவ்வளோ பொருள் வாங்குவியா, இவ்வளோ அதிகமான பொருள் வந்து ஒன்று வாங்குவியான்னு கேட்டால், ஆமாங்க அப்படி தான் நடந்துச்சு. எனக்கு ஃபோன் 3 to 4 இயர்ஸாக வந்து ஒரு சிங்கிள் ஃபோன் தான் வச்சுருக்கேன். நான் காட்டுறேன் பாருங்கள், இதுதான் அந்த ஃபோனு. ஸோ A73 நினைக்கிறாமா, A73. ஸோ இது ஸ்பெயின் டெனரிஃப்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் வந்து வாங்கினது. இது ஆல்மோஸ்ட் டெத் ஆகிடுச்சு. இடையில ரீசெண்டாக பார்த்தோன்னா அந்த ஃபோன் வந்து கீழே விழுந்ததுனால டிஸ்பிளே அடிக்கடி அப்படியே பிளாக் அவுட் ஆகிடும். நான் அப்போதைக்கு தட்டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என் கூட ஒரு நண்பர் வந்து லாஸ்ட்டு சான் சொல்லிட்டு US சார்ந்த ஒரு ஐலாண்டு. ஸோ அங்கே போயிருந்தப்ப அவர் சொன்னார், அவரோட ஒய்ஃபுக்கு ஒரு மொபைல் வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஸோ அமௌண்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஒரு மாலுக்கு போனோம். ஸோ மாலில் பார்த்தோன்னா அவர் கேட்ட மாடல் இல்லை. அவர் வந்து சேம் A73 நினைக்கிறேன். ஆமாம், சேம் இதே மாடலு, இப்போ நியூ வெர்ஷனு. ஸோ அது பார்த்துட்டு இருந்தார். ஆனால் அங்கே ஃபுல்லாக A54 அந்த மாதிரியான ரேஞ்சு, வேறு A சீரீஸு அந்த மாதிரி சீரீஸில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ அப்போதைக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பூத்தில் வந்து சாம்சங் மொபைல்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் ஒரு மாடல் ப்ரைஸ் கேட்டேன். ஸோ அந்த மாடல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $1,500 வந்து அந்த ப்ரைஸ் வந்து சொன்னாங்க. அந்த டைமில் வந்து நம்ம ஊர் கரன்சி கன்வெர்ட் பண்ணுறப்ப அது வந்து 1,23,24,000 கிட்ட வந்துச்சு. என்னடா இவ்வளோ அதிகமாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே ஷோரூம் கேட்டோம். ஸோ சாம்சங் ஷோரூம் வந்து இல்லை, ஒன்லி ஆப்பிள் ஷோரூம் தான் வந்து அந்த மாலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் வேறு ஒரு ஆள்கிட்ட விசாரிக்கிறப்ப ஆப்போசிட் ஹைவே போனீங்கன்னா நீங்கள் பெஸ்ட் பைன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் இருக்கும், ஃபுல்லாக எல்லா எலக்ட்ரானிக்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. திரும்பி நான் வந்து நம்ம கூட வந்த பிரதருக்கு தான் வந்து ஃபோன் வாங்க போகிறோம் அங்கேயும். ஸோ நான் அதனால தான் வந்து நான் எந்த ஒரு கேமராவோ விலாகிங்காண்டி எந்த ஒரு மெட்டீரியலும் எடுத்துகிட்டு போகல, சும்மா அப்படியே கிளம்பி போனோம். ஸோ அங்கே போய் கேட்டப்போ திரும்பியும் அவர் கேட்ட மாடல் அங்கேயுமே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், திரும்பியும் நான் மாலில் கேட்ட அந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து இங்கே கேட்டேன். இங்கே என்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, அங்கே எவ்வளோ ப்ரைஸ் சொன்னாங்களோ அதோட பயங்கரமான டிஃப்ரென்ஸுங்க. ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கிட்ட ரேஞ்சு, இங்கே வந்து கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் நானும் எல்லா டீட்டெயில்ஸும் விசாரிச்சுட்டு என்ன எப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அவர் என் கூட வந்த பிரதர் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த பொருள் வாங்குறதுக்காண்டி உள்ள அமௌண்ட்டு சுத்தமாக என் கையிலே இல்லை. நான் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம மொபைல் டெத் ஆகிடுச்சின்னா ஒரு மொபைல் வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு வந்து இது பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, அவரில் மொபைலு அமௌண்ட்டு கையில் கொடுத்து இந்த மொபைலை வாங்கிடுன்னு சொல்லிட்டு வாங்கினது தான். என்ன மொபைல்னால் இதுதாங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா. இது அதான் வந்து 250 GB இன்டர்னலோட உள்ள ஸ்பெக் தான். என்ன ஒரு காமெடியான விஷயம்னா, ஒரு 1 lakh உள்ள ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோன்னா நம்ம ஊரில் வந்து மொபைல் கடையில் என்னென்ன பண்ணுவாங்க, பேக் கேஸு, டெம்பர் கிளாஸு, ஜூஸுன்னு ஒரு எதுவுமே இல்லைங்க. பே பண்ணோம், இந்த பாக்ஸை கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. சாம்பார் ஆப் எனக்கு. நான் என்னமோ இதுதான் இப்படி தான் எடுத்துகிட்டு வந்தேன் அங்கேருந்து டாக்ஸியில் வரப்பே. சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமாங்க, சாம்சங் S23 அல்ட்ரா தான் நம்ம வந்து வாங்கியிருக்க ப்ராடக்ட்டு. அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. தாங்க இருக்கேன்.
வேறு லெவலில் இருக்கேன்ப்பா. சூப்பராக இருக்கா? அடே எங்க பார்க்கவே நல்லா இருக்குது. மீன் என்னென்னா இதை பத்திரமா வச்சுக்கணும். ஏன் நான் பிளாக் எடுத்தேன்னா வேறு ஒரு ஆப்ஷனே இல்லைங்க. அங்கே வந்து என்னென்ன கலர் இருந்துச்சுன்னா பிங்க்கு, பிளாக்கு, ஒயிட்டு ப்ளஸ் க்ரீனு. டிஸ்பிளேயில் வந்து க்ரீன் தான் வச்சுருந்தாங்க. எனக்கு க்ரீன் தான் பிடிச்சும் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்கள்ட்ட இந்த ஒரு பீஸ் தான் இருக்குது, பிளாக் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இதுதான் நம்ம வாங்கியாச்சு. ஸோ இங்கே தான் வந்து ஸ்லாட் இருக்குது, சிம் போடுற ஸ்லாட்டு. அதாவது டியூல் சிம்மு ப்ளஸ் ஆனால் ஒரு சிம் வந்து எலக்ட்ரானிக் சிம்மு. ஸோ நம்ம ஊரில் தான் போயிட்டு இது பண்ணணும். ஒன்று வந்து டைரெக்டாக ஆக்சுவலாக நார்மல் சிம் போடுற மாதிரி தான் போடுறது. இங்கே வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க, இப்போ எடுக்கிறது. இந்த பென்லாம் யூஸ் பண்ணுவோமா? இது வந்து இங்கே இருக்குது. பட் ஆனால் ஓகே. எனக்கு வந்து ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டே இருக்கக்கூடாதுல்ல. சில விஷயம் வந்து நம்ம வந்து ஸ்டண்ட்டு பண்ண தான் கிடைக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறா. ஸோ இதுக்காண்டி சில சாக்ரிஃபைஸ் நான் வந்து பண்ணி தான் ஆகணும். அதை வந்து இந்த எக்ஸ்ட்ரா டைம்லாம் பார்த்து பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து தரது வந்து கொடுத்துடலாம். இந்த மொபைல் கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை ஒன்று எம்டி பாக்ஸு. ஸோ இதில் பார்த்தோன்னா குயிக் ஸ்டார்ட் கைடுன்னு சொல்லிட்டு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இது. அப்புறம் இந்த கேபிள், சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் இல்லை. ஸோ அடாப்டர் வந்து நம்ம வாங்கி தான் ஆகணும். ஸோ எத்தனை வோல்ட்டுக்குள்ளே அடாப்டர் வாங்கணும்னு தெரியலை. அது வந்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே நான் வாங்கினப்ப எக்ஸாக்டாக 95,000. இப்போ நான் ப்ரைஸ் வந்து நம்ம ஊர் அமேசானில் செக் பண்ணப்போ சேம் இதே ஸ்பெக்கில் உள்ள மொபைல் வந்து 1,25,000 வந்து அமேசானில் காட்டுது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டீலர் தெரிஞ்சு அமௌண்ட் ப்ரைஸ்னால் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்ச ப்ராடக்ட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பை ஃப்ரம் ஜியா. டேக் கேர். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பை ஃப்ரம் ஜியா.